வணக்கம், வெல்கம் டு ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு. கிளாஸ் 17ல பக்ரமோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். லூஸாக நெஞ்சிருக்க ஸ்டிஃபான கிளாத்து தான் பக்ரம். க்ளூ தடவி இருக்கிற பக்கம் ராங் சைடு, க்ளூ இல்லாத பக்கம் ரைட் சைடு. நெக் டிசைன்ஸ், காலர்ஸ், கஃப்ஸில் பக்ரம் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுனால அதோட அவுட்லுக் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பக்ரம் லென்த்தை நெக் டெப்த்து கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் நெக் டெப்த் 5 இன்ச் எடுத்துக்கிறேன். அது கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணும்போது 6.5 இன்ச் வரும். அதுதான் பக்ரமோட லென்த். நெக் டெப்த் 5 இன்ச்சுக்கு பதிலாக 6 இன்ச் இருந்தாலுமே 1.5 இன்ச் ஆட் பண்ணி லென்த்தை கால்குலேட் பண்ணணும். பக்ரம் வித்தை நெக் வித் கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நெக் வித் 2.5 இன்ச் எடுத்துருக்கிறேன். அது கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணி 4 இன்ச்சாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். நெக் வித் 3 இன்ச் எடுத்தாலுமே இதே ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணணும். பக்ரமோட சீம் அலவன்ஸ் 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம். பக்ரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஆன் ஃபோல்டில் தான் பக்ரம் மார்க்கிங் பண்ணணும். பக்ரம் டாப்பில் மார்க் பண்ணியிருக்கிற இந்த 1/2 இன்ச் தான் பிரிட்ஜ் லைன். பக்ரம் கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பக்ரமோட சீம் அலவன்ஸ் தான் கட் பண்ணணும். செகண்டாக பிரிட்ஜ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக் டெப்த் வரைக்கும் கட் பண்ணணும். பக்ரம் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். பக்ரமோட ஒரு பக்கம் நார்மலாகவும் ஒரு பக்கம் ஷைனிங்காகவும் இருக்கும். இது ஷைனிங்காக இருக்கிறது தான் கம் இருக்கிற சைடு. மார்க் பண்ணும்போது நார்மல் சைடில் தான் மார்க் பண்ணணும், கம் இருக்கிற சைடு மார்க் பண்ணக்கூடாது. பக்ரமை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி 8 இன்ச் லென்த்தும் 5 இன்ச் வித்தும் எடுத்துருக்கிறேன். நெக் வித்தை 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக் டெப்த் 5 இன்ச் மார்க் பண்ணி இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸ்குள்ளே தான் நமக்கு பிடிச்ச மாதிரி வெரைட்டி ஆஃப் நெக் டிசைன்ஸை மேக் பண்ணலாம். யூ நெக் கட் பண்ணுறதுனால பாக்ஸோட கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக் டெப்த்தோட பாதியில் ஒரு மார்க்கிங் பண்ணுறேன். ஃபோல்டிங் சைட்லேருந்து கார்னர் பாயிண்ட்டையும் ஹாஃப் ஆஃப் த நெக் டெப்த் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் லைன் ட்ரா பண்ணுறேன். அதோட அவுட்டர் சைடில் 3/4 இன்ச் சீம் அலவன்ஸ் த்ரூ அவுட்டாக மார்க் பண்ணுறேன். பக்ரமோட டாப்பில் பிரிட்ஜ் லைனுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பிரிட்ஜ் லைன் ட்ரா பண்ணும்போது சீம் அலவன்ஸை சேர்க்கக்கூடாது. பக்ரமை பெல் பின்ஸ்லாம் போட்டு செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பக்ரமோட சீம் அலவன்ஸை தான் கட் பண்ணணும். பிரிட்ஜ் லைனை மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணி அதோடு சேர்த்து நெக் டெப்த் வரைக்கும் கட் பண்ணணும். பிரிட்ஜ் லைனுக்காக தனியாக 1/2 இன்ச் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக் டெப்த்துலேருந்தே 1/2 இன்ச்சை பிரிட்ஜ் லைனுக்காக மார்க் பண்ணலாம். பக்ரமை யூஸ் பண்ணி இன்னொரு நெக் டிசைன் கட் பண்ணலாம். பக்ரமை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி 7 இன்ச் லென்த்தும் 5 இன்ச் வித்தும் எடுத்துருக்கிறேன். நெக் வித் 2.5 இன்ச்சும் நெக் டெப்த் 5 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணுறேன். இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். நெக் டெப்த்தோட சென்டரில் மார்க் பண்ணி அதுக்கு 1/2 இன்ச் மேலே 1/4 இன்ச்சுக்கு உள்பக்கமாக மார்க் பண்ணுறேன். ஃபோல்டிங்லேருந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ட்ரா பண்ணிக்கிறேன். அவுட்டர் சைடில் சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச் த்ரூ அவுட்டாக மார்க் பண்ணுறேன். பிரிட்ஜ் லைனுக்காக 1/2 இன்ச் ட்ரா பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணுறதுக்கு பெல் பின் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன். பிரிட்ஜ் லைன் இருக்கிறதுனால கிளாத்தில் பக்ரமை அயர்ன் பண்ணும்போது நெக் ஷேப் மாறாமல் இருக்கும். யூ நெக் டிசைனை எப்படி கட் பண்ணமோ அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த நெக் டிசைனையும் கட் பண்ணணும். பா ஷேப் பக்ரம் கட்டிங் பார்க்கலாம். பக்ரமை சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி 7 இன்ச் லென்த்தும் 5 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். நெக் வித் 3 இன்ச்சும் நெக் டெப்த் 5 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். பாக்ஸோட கார்னர்லேருந்து உள்பக்கமாக 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த 1/2 இன்ச் பாயிண்ட்டையும் நெக் வித் பாயிண்ட்டையும் ஸ்லாண்டிங்காக ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி 1/2 இன்ச் மார்க் பண்ணாமல் அப்படியே அந்த பா ஷேப்பில் கட் பண்ணோம்னா கழுத்தோட அகலம் விரிஞ்சிட்டு பார்க்குறதுக்கே அதோட அவுட்லுக் நல்லா இருக்காது. அதனால தான் ஷேப்பிங் பர்பஸ்க்காக உள்பக்கமாக 1/2 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். பிரிட்ஜ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு உள்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கிற 1/2 இன்ச் லைன்லேருந்து தான் சீம் அலவன்ஸை மார்க் பண்ணணும். பெல் பின் போட்டு செக்யூர் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் டிசைனிங் அண்ட் ஸ்விங் ரிலேட்டட் வீடியோஸ் வரப்போகுது. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஸ்விங்!